No. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட கலர்ஸ் தமிழ் தொலைக்காட்சியில ஆர்யாவை மையப்படுத்தி ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சி தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. இந்த நிகழ்ச்சி தொடங்கி கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. இத்தனை நாளா இந்த நிகழ்ச்சி ஜெய்ப்பூர்ல நடந்துட்டு இருந்துச்சு. தற்பொழுது இந்த நிகழ்ச்சியோட அடுத்த கட்டமா ஆர்யா போட்டியாளர்களோட வீடுகளுக்கு போயிட்டு அவங்களோட பேரண்ட்ஸையும் உறவினர்களையும் சந்திச்சுட்டு வராரு. அந்த வகையில முதல்ல அபர்ணதியோட வீட்டுல இருந்து தான் ஆர்யா ஸ்டார்ட் பண்றாரு. அபர்ணதியோட அம்மா அப்புறம் அவங்களோட ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் இவங்க எல்லாரையும் ஆர்யா மீட் பண்ணி பேசுறாரு. இப்படி அந்த ஒரு நாள் முழுசையும் ஆர்யா எப்படி ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்ற தொகுப்பை தான் இன்னைக்கு எபிசோட்ல காட்டாங்க. நிகழ்ச்சி முடியும் பொழுது வழக்கம் போல ஒரு ப்ரோமோவோட முடிச்சாங்க. அந்த ப்ரோமோல அடுத்து ஆர்யா சீதாலட்சுமி, ஸ்வேதா, அகாதா, சுசானா இவங்க எல்லாரோட வீட்டுக்கும் போற மாதிரி காட்டுறாங்க. சீதாலட்சுமியோட வீட்டுக்கு ஆர்யாவும் சீதாலட்சுமியும் கார்ல போயிட்டு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறாங்க. அவங்க கலாச்சாரப்படி சண்டை மேளம்லாம் அடிச்சு ஆர்யாவை வரவேற்கிறாங்க. ஸ்வேதா வீட்டுக்கு போன ஆர்யாவுக்கு ஸ்வேதா சூப்பரான சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கறாங்க. ஆர்யாவோட சின்ன வயசு போட்டோல இருந்து இப்போ இருக்க போட்டோஸ் வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணி ரொம்ப அழகா டிசைன் பண்ணி ஆர்யா கிட்ட காட்டினாங்க. அதை பார்த்ததும் ஆர்யா ரொம்பவே சந்தோஷமாயிட்டாரு. பிறகு அகாதா வீட்டுக்கு போனதும் ஆர்யா அகாதா ஃபேமிலியோட என்ஜாய் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அகாதா கூட ஜாலியா ஸ்கூட்டில ஒரு ரவுண்ட் போறாரு. கடைசியா சுசானா பேரண்ட்ஸையும் ஆர்யா மீட் பண்றாரு. இந்த மாதிரி ஆர்யா எல்லாரோட வீட்டுக்கு போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நெருங்க பார்வையாளர்கள் மத்தியிலையும் ஆர்யா யார திருமணம் செஞ்சுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போகுது. ஆர்யாவை யார திருமணம் செஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் உடனுக்குடனான தகவல்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம தமிழ் DNA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.